ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாருமே ஆண்டோடைய கிருபையினாலே நல்ல சுகத்தோடு பலத்தோடு இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று இன்பமாய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆண்டோடத்தில் வேண்டிக்கிறோம். நீங்களும் வேண்டிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டே 4 ரொட்டீன் விளாகில் இன்னைக்கு காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்னென்ன பண்ணினேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வீடியோவில் காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டாக என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜெயா ட்ரேடர்ஸ் த கார்டன் சென்டர் அப்படின்ட்டு போர்டு பார்க்குறீங்களா? இது எங்கே இருக்குன்னா, மண்டே மார்க்கெட்டில் ராதாகிருஷ்ணன் கோயில் அந்த சைடில் வந்தீங்கன்னா அரசன் பேக்கரி இருக்குது. அதுக்கடுத்து பேபி மெட்டல்ஸு கடை இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு உரங்கடை இருக்குது. அதுக்கு அடுத்து தான் இந்த ஜெயா ட்ரேடர்ஸ் கடை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கார்டனுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் இங்கே கிடைக்குது. அழகான இந்த க்ரோ பேக் கிடைக்குது. நல்ல நல்ல டிசைனான பாட்டு கிடைக்குது. அப்புறமா எல்லா டூல்ஸும் கிடைக்குது. அப்புறம் வீட்டுக்கு தேவையான கத்தி, அருவாமனை, இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே இங்கே கிடைக்குது. நம்ம இங்கே நம்பிக்கையோட எல்லா திங்ஸுமே வாங்கலாம். நான் எல்லா முறையும் லீவுக்கு வரும்போது இந்த கடையிலேருந்து தான் எல்லா திங்ஸுமே வாங்குவேன். ஏன்னா எல்லாமே குவாலிட்டியாக இருக்கிறதுனால இந்த கடையிலேருந்து நான் வாங்குவேன். இன்றைக்கும் இந்த கடைக்கு போனேன். அப்படியே நான் வீடியோ எடுத்துட்டேன் பாருங்கள். எல்லா திங்ஸுமே இருக்குது. இன்டோர் பிளான்ட் இருக்குது. நம்ம என்ன கார்டன் சம்மந்தமாக என்ன ஆசைப்பட்டு நம்ம போனாலும் இந்த கடையிலேருந்து வாங்கிக்கலாம். இந்த க்ரோ பேக் நான் வீட்டில் வச்சிருக்கிறது எல்லாமே இந்த கடையில் வாங்கினதான் 2 இயர்ஸுக்கு முன்னால். எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கும் இந்த திங்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்தேன். நீங்களும் அந்த சைட்ல எல்லாம் இருந்தீங்கன்னா, மண்டே மார்க்கெட்டு சைடில் இருந்தீங்கன்னாலும் சரி, குளச்சல் சைடில் இருந்தீங்கன்னாலும் சரி, இந்த ஜெயா ட்ரேடர்ஸ் கடைக்கு கண்டிப்பாக போங்க. எல்லா திங்ஸும் நீங்கள் கார்டன் சம்மந்தமான எல்லா பொருட்களுமே இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே குவாலிட்டியாகவும் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு விலை கம்மியாகவும் அவங்க தராங்க. நம்பிக்கையாக நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே நம்ம கார்டன் சம்மந்தமான என்ன வாங்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக அந்த கடைக்கு நீங்கள் போங்க. இப்போ நம்ம காலையிலேருந்து நான் என்னெல்லாம் பண்ணினேன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். காலையில் எண்ணெயும் போலையுமே 6:30க்கெல்லாம் எழும்பிட்டு காலையில் கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொண்டக்கடலையை அவிச்சிட்டேன். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கொண்டக்கடலை போட்டு சூப்பராக ஒரு உப்புமா செய்து சாப்பிட்டோம். கொண்டக்கடலை போட்டு நீங்கள் உப்புமா செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கடலையும் உப்புமாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிலவங்க வெஜிடபிள் போடுவாங்க. நான் என்றைக்குமே கடலை போட்டு தான் நான் உப்புமா பண்ணுவேன். அந்த மாதிரி உப்புமா பண்ணி நாங்கள் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டோம், ஹெல்த்தியானதாட்டு. அப்புறமா நாங்கள் சாப்பிட்டுட்டு ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஃபுட்டு போட்டேன். பாருங்கள் எங்கள் வீட்டில் ஃபிஷ்ஷெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு. ஆனால் ஒரு ஷேடான விஷயம் என்னென்னா, பெரிய ஃபிஷ்ஷு 2-3 சின்ன ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட்டுட்டு அது பாருங்கள் இந்த கருப்பு கலர் ஃபிஷ்ஷு ரொம்ப மோசம். அது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் உள்ள சின்ன ஃபிஷ்ஷெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த டேங்கில் போட்டிருந்தேன் நான். அது பிடிச்சி வேறு டேங்கில் போடணும்னு நினச்சி, ஆனால் அது பிடி கிடைக்கல. அதனால் அப்படியே போட்டிருந்தேன்னா இந்த பெரிய ஃபிஷ் எல்லாமே அதை சாப்பிட்டுட்டு அது ரொம்ப ஷேடாக இருந்தது. வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அந்த ஃபிஷ்ஷை பார்க்கும்போது எனக்கு அப்படி கோவமாக வந்துச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு ஃபுட்டெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஏன் இப்படி பண்ணலான்லாம் கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃபிஷ் டேங்குக்கு இங்கே பாருங்கள், இவங்க ரொம்ப சேட்டைக்கார பசங்க. ரொம்ப அழகாக விளையாடுறாங்க. இந்த சில்வர் கலரில் இருக்கிறான் பார்த்தீங்களா, இவன் மேலே குதிச்சு விளையாடுவான். அப்படியே ஃபுட்டு போட்டாச்சுன்னா அப்படியே லபக்குன்னு சாப்பிட்டுட்டு போயிடுவான். அப்படி ரொம்ப சேட்டை பண்ணுற பிள்ளைங்க இதுங்க. அதுக்கப்புறமா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மத்தியானம் லஞ்சுக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரியாணி தான். இன்றைக்கி திடீர்னு நாங்கள் யோசித்தோம், அம்மா வீட்டுக்கு மார்னிங்கே போகணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறமா அதை கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு மத்தியானத்துக்கு மேலே அம்மா வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரான் பிரியாணி செய்யலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். ஏன்னா பிள்ளை வந்திருக்கா பார்த்தீங்களா, அவள் படித்து லீவுக்கு வந்திருக்கா. ஸோ அவளுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரான் பிரியாணி பண்ணிவிட்டு அப்புறம் கனவா சூப்பராக கேப்சிகம் எல்லாம் போட்டு கூட்டி வச்சுட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரானில் உள்ள தலை இருக்குது பார்த்தீங்களா, தலை பகுதி, அதை நான் வேஸ்ட்டு பண்ணவே மாட்டேன். அதையும் எடுத்து அழகாக ஃப்ரை பண்ணதை எடுத்து வச்சுட்டு இப்போ நான் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள் ப்ரான் பிரியாணி செய்கிறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு வீடியோவில் ப்ரான் பிரியாணி எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ப்ரான் பிரியாணி தான். சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ணிவிட்டு அழகாக
எப்படியும் வந்து ஒரு 11:30க்கு மேலே தான் நான் வந்து எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷு எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு 11:30க்கு அப்புறமா தான் நான் வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சுட்டு ஆனால் சீக்கிரமாக எல்லாமே வேலை முடிச்சுட்டேன். இது மாதிரி பாருங்கள் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பாருங்கள். பழைய வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ப்ரான் பிரியாணியை சூப்பராக நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா வந்து என்ன பண்ணினேன்னு பார்த்தீங்கன்னா கனவா இருக்குது பார்த்தீங்களா, கனவாயை வந்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு சூப்பராக அதையும் வந்து ஒரு கேப்சிகம் எல்லாம் போட்டு சூப்பராக அதையும் ஒரு கூட்டு மாதிரி வச்சேன். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து அதையும் நான் அந்த வீடியோவில் போட்டுக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இது மாதிரி பாருங்கள் வாழை இலையெல்லாம் வச்சு இன்றைக்கும் அன்னைக்கு மட்டன் பிரியாணி பண்ணேன் பார்த்தீங்களா, அதே போல் வாழை இலையெல்லாம் வச்சு சூப்பராக பண்ணேன். ஏன்னா நமக்கு ஊரில் வாழை இலை நல்லா கிடைக்குது ஃப்ரீயாகவே. ஸோ அதனால் வாழை இலை போட்டு சூப்பராக பண்ணுவேன். ரொம்ப வாசனையாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்னெல்லாம் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். அவிச்ச முட்டை, இது 2 கரு உள்ள முட்டை, அதில் வந்து பெப்பரும் சால்ட்டும் போட்டு வச்சேன், ரொம்ப நல்லா இருந்து. கனவா கூட்டு, அப்புறம் இறால் வந்து தலையை பகுதி இருந்து பார்த்தீங்களா அதை வந்து வறுத்து எடுத்தது, அப்புறம் வந்து உள்ளி கூட்டு. இதுதான் வந்து மத்தியானம் எங்களுக்கு லஞ்சு. அப்படியே வந்து சாப்பிட்டுட்டோம். அப்புறமா சாப்பிட்டுட்டு மேலே ரூமில் போய் பார்த்தா 2 கெஸ்ட் இருக்காங்க பாருங்கள், சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஜோடியாக ஹனிமூன் வந்த மாதிரி எப்படியோ ரூமுக்குள்ளால வந்துட்டாங்க. வந்துட்டு வெளியிலலாம் என்ன பயங்கர சூடாக இருக்குது, வீட்டுக்குள்ளே ஏசி காற்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்களோ என்னவோ தெரியாது. 2 தேன் சிட்டு குருவியும் சூப்பராக ஏசியில் வந்து விளையாடிட்டே இருந்தாங்க. நல்லா விரட்டி பார்த்தேன், விண்டோலாம் திறந்து போட்டு பார்த்தேன், அவங்க போகிற மாதிரியே இல்லை. அப்புறமா வந்து சரி விண்டோ வழியாக போயிடுவாங்கன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன். ஆனாலும் அவங்க போகவே இல்லை, உள்ளே இருந்து தான் விளையாடிட்டே இருந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நிறைய நேரம் வந்து விரட்டி பார்த்தேன், போவே இல்லை. சூப்பராக ஆனால் அழகாக விளையாடிட்டே இருந்தாங்க 2 பேரும். சரி ஏதோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கதவை பூட்டிட்டு விண்டோ எல்லாம் திறந்து போட்டுட்டு நான் வந்து கீழே வந்துட்டேன். சூப்பராக 2 பேரும் இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டு மாதிரி எங்கள் வீட்டு ரூமுக்கு வந்து ஹனிமூன் வந்திருக்காங்க ஜோடியாக, பாருங்களேன். அதுக்கப்புறமா வந்து சரி அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் வெளியில் வந்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ மைனா இருக்குன்னு. எங்கள் வீட்டை சுற்றி நிறைய மைனா, குருவி, சிட்டுக்குருவி கூட இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய செடி வளர்க்குறனால கூட மோஸ்ட்லி இருக்கலாம், அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் உரம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் மண்டே மார்க்கெட்டில் போய் உரம் வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் மீன் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அது மீனும் பழமும் வாங்கிட்டு அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயாச்சு. அம்மா வீட்டில் போயிட்டு அம்மாவை எல்லாம் பார்த்துட்டு பாருங்கள் எங்கள் அந்த டாக் வந்து எப்படி குறைச்சி எங்களை வரவேற்குதுன்னு வீட்டில் உள்ள கோழியெல்லாம் அப்படியே எடுத்துட்டு அப்படியே திரும்பவும் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு ஹிந்து டெம்பிள் இருக்குது கொஞ்சம் நீங்கி. அதில் வந்து என்றைக்குமே டூர் பிளேஸ் மாதிரி தான் இருக்கும், நிறைய கடை எல்லாம் இருக்கும், எல்லா திங்ஸுமே வச்சு விற்பாங்க. எல்லாம் அந்த கடையிலேருந்தெல்லாம் வாங்கிக்கலாம். நிறைய கடை இருக்கும் சுற்றி. ரொம்ப பாப்புலரான ஏரியா இது, ரொம்ப ஃபேமஸான இடம். மண்டை கார்டன் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஃபேமஸான இடம் தான் இது. அதுக்கப்புறமா அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டில் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து என்னெல்லாம் கொண்டு வந்தேன்னு பாருங்கள். கோழி முட்டை, நான் என்னைக்கு போனாலும் கோழி முட்டை தருவாங்க. அப்புறமா வந்து முந்திரி பழம், அப்புறமா அது அப்படியே கீழே இருந்துட்டு செடி எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்தேன். இது வந்து இந்த எல்லோ கலர் செம்பருத்தி பார்த்தீங்களா, அது நியூவாக வாங்கினது. இது பாருங்கள் க்ரீன் கலர் ரோஸு, இன்றைக்கி பூத்த எல்லா ரோஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே வந்து இங்கே பார்த்தாச்சுன்னா மணி பிளான்ட் பக்கத்தில் வாரேன். சூப்பராக ஒரு ஆச்சரியம் காத்திருந்து அது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்தா அந்த தேன் சிட்டுக்குருவி 2 பேர் மேலே ஜோடியாக இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த மணி பிளான்ட்டில் வந்து எக்கு வச்சுருக்காங்க. இந்த மணி பிளான்ட்டில் ஒரு எக்கு தான் இருந்துச்சு. அது எப்படியோ ஒரு எக்கு போயிட்டு நாங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றுறதுனால போச்சுன்னு நினைக்கிறேன். அது அப்படியே இந்த சைடு காம்பவுண்டில் அந்த கேட்டு பக்கத்தில் வந்தாச்சுன்னா இங்கே பாருங்கள் இதில் 2 எக்கு இருந்துச்சு. அப்படியே இன்னைக்கு நாள் முழுவதும் ரொம்ப ஜாலியாக போச்சு. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.